நம்மளுடைய இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 40,000 crore rupees வரைக்கும் விற்பனை ஆயிருக்கிற ஒரு பொருள் பொட்டேட்டோ சிப்ஸ். கடந்த 2017ஆம் ஆண்டு 20,000 crores வரைக்கும் செல்லான பொட்டேட்டோ சிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்படியே டபுள் த அமௌண்ட் வரைக்கும் விற்பனை ஆயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? பொட்டேட்டோ சிப்ஸுக்கான டிமாண்ட் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்குன்னு தெரியுது. டிமாண்ட் மட்டும் இல்ல, பொட்டேட்டோ சிப்ஸ் பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கவர்மெண்ட் நிறைய லோன்ஸ் அண்ட் சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண 1 monthலயே 40,000 இருந்து 50,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம். இதுவே பிசினஸ் இன்னும் வளர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூட லாக்ஸ் கணக்கில் நீங்க சம்பாதிக்கலாம். வாங்க பொட்டேட்டோ சிப்ஸ் பிசினஸ் பத்தி இன்னும் டீடைலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹலோ அண்ட் வெல்கம் டு இந்தியன் மணியோட ஃப்ரீடம் பிசினஸ் தமிழ் யூடியூப் சேனல். நான் பால சரஸ்வதி. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த சேனலுக்கு புதுசு உடனடியா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பொட்டேட்டோஸ் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆறதுல நம்மளுடைய இந்தியா வந்து ஒன் ஆஃப் த மெயின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வருஷம் 530 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் பொட்டேட்டோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பொட்டேட்டோஸ்க்கு மட்டும் டிமாண்ட் இல்லைங்க, பொட்டேட்டோஸ்லேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட் அதாவது பொட்டேட்டோ சிப்ஸ்க்கு கூட அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. மேலும் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் பிஸ்னஸை வந்து நீங்க ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா ஒரு ப்ராப்பரான லொகேஷன் நீங்க சூஸ் பண்ணா போதும். அண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்க வந்து முதலீடு செஞ்சா போதும். இந்த வணிகம் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்றதை விட பல லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். யாருக்கு தான் பொட்டேட்டோ சிப்ஸ் பிடிக்காது? சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பொட்டேட்டோ சிப்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபுட் இன்கிரீடியன்ட்க்கு உண்டான டிமாண்ட் வந்து எப்பவுமே எல்லா காலத்துலயுமே இருக்கும். அண்ட் பொட்டேட்டோ சிப்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரைஸுக்கு சாப்பிட்றதாகட்டும் இல்லை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதாகட்டும், ஏதாவது ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கூட பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிட்டுட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு நார்மல் ஸ்நாக்காக எல்லாருமே பயன்படுத்த வேண்டிய ஒரு ஸ்நாக்காக தான் வந்து இருக்கு. அண்ட் பொட்டேட்டோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். பொட்டேட்டோ பிடிக்காதவங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதனாலேயே இந்த ஒரு பிஸ்னஸை வந்து நீங்க ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பிசினஸை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு சூஸ் பண்ற லொகேஷன் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, இதை வந்து ப்ராப்பரா பேக் பண்ணி நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க தெரியுமா, அந்த ஒரு இடமும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெயின் ஏரியாவா இருக்கணும். அப்பதான் உங்களுடைய பிராண்ட் வந்து மக்களுக்கு தெரிய வரும். அதன் மூலமா நீங்க வந்து நிறையவே விற்பனை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா எங்கே வந்து அதிக டிராஃபிக் இருக்கு, அதாவது நிறைய மக்கள் வந்து போயிட்டு வர இடம், அந்த இடத்தை சூஸ் பண்ணுங்க. மேலும் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ராப்பராக இருக்கணும். அடிக்கடி வந்து கரண்ட் போகாமல் மெயின் ஏரியாவில் எலக்ட்ரிசிட்டிலாம் வந்து ப்ராப்பராக இருக்கிற ஏரியாவில் உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதாவது எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையும் வராது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போது இந்த பொட்டேட்டோ சிப்ஸை வந்து எப்படி பண்ணுறது, என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ரா மெட்டீரியல், மெயின் மெட்டீரியல் வந்து பொட்டேட்டோ தான். பொட்டேட்டோவோட ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி அதை வந்து ப்ராப்பரான சைஸில் வந்து கட் பண்ணி நிறைய ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணி சால்ட்டும் ஆட் பண்ணி மஸ்டர்ட் ஆயில் மூலியமாக எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா பேக் பண்ணி மக்களுக்கு வந்து விற்பாங்க. அண்ட் என்ன மாதிரி ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், cumin பவுடர் அண்ட் சால்ட்டு, அதாவது டேஸ்ட் தரக்கூடியது அந்த ஒரு சால்ட்டு தான். ஸோ சால்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து பொட்டேட்டோ அந்த ஒரு கட் பண்ணியிருக்கிற ஸ்லைஸில் வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி பொட்டேட்டோ சிப்ஸை வந்து உருவாக்குவாங்க. அண்ட் மேலும் நான் சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கோங்க, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக இதை ஆரம்பிக்கிறீங்க, நிறைய மக்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸை வந்து நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியாக தயாரிக்கணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக மிஷினரி முக்கியம். ஸோ நீங்கள் வந்து கையால் எல்லாமே பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பேக்கெட்டுக்கு நீங்கள் வந்து கையால் பண்ணலாம், பட் நிறைய பேக்கெட்ஸ் வந்து நீங்கள் தயாரிக்கணும், நிறைய மக்களை வந்து நீங்கள் டார்கெட் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா மிஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கி வைக்கணும். ஸோ பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான மிஷின்ஸ் என்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ பீலிங் மிஷின், அதுக்கப்புறமா பொட்டேட்டோ ஸ்லைசிங் மிஷின், அதுக்கப்புறமா பேட்ச் ஃப்ரையிங் மிஷின், ட்ரையர் மிஷின், ஸ்பைசஸ் கோட்டிங் மிஷின், ஃபைனலாக பேக்கேஜிங் மிஷின். ஸோ இந்த மாதிரி நிறைய மிஷின் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். இந்த மிஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுடைய ஏரியாலேயே ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரர் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மிஷின்ஸ்லாம் வாங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி மிஷின்ஸ்லாம் வாங்கலாம். இப்போ இந்த மிஷின்ஸ்லாம் வச்சு எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான பொட்டேட்டோ சிப்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறது, ஒரு மிஷினும் எந்தெந்த விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ பீலிங் மிஷின் மூலமா இருக்கிற எல்லா பொட்டேட்டோஸோட
தோல் வந்து நம்ம பீல் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம கையால் பீல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மேன் பவரால் முடியாது. ஸோ இதனாலே வந்து நம்ம மிஷினோட ஹெல்ப் வாங்கி இருக்கிற எல்லா பொட்டேட்டோஸோட தோலை வந்து நம்ம பீல் பண்ணலாம். பொட்டேட்டோ ஸ்லைசிங் மிஷின் மூலியமா நீங்கள் வந்து எப்படி பொட்டேட்டோவை கட் பண்ணுவீங்க, அதாவது நீளமாக கட் பண்ணுவீங்களா, இல்லை வந்து ரவுண்டாக கட் பண்ணுவீங்களா, இல்லை வேறு ஷேப்பில் கட் பண்ணுவீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி அதன் மூலியமாக வந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இதுக்குமே மேன் பவரால் எல்லா பொட்டேட்டோஸும் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ இந்த ஒரு ஸ்லைசிங் மிஷின் மூலியமா உங்களோட எல்லா பொட்டேட்டோஸும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பொட்டேட்டோஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஸ்லைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா எல்லா அந்த ஸ்லைஸ் பீசஸையும் வந்து வாட்டரில் நீங்கள் டிப் பண்ணி வைக்கணும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வாட்டர்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஒன்ஸ் பொட்டேட்டோ ஸ்லைசஸ் எல்லாமே வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரையர் மிஷின் ஹெல்ப் மூலமா நீங்கள் வந்து மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணி 2 to 5 minutes வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ எப்போ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா பொட்டேட்டோஸும் வருதோ அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். கடைசியாக ஸ்பைசஸ் கோட்டிங் மிஷின் மூலமா ஃப்ரை பண்ண இந்த பொட்டேட்டோஸும் சரி, ஸ்பைசஸ், சால்ட் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி உங்களுடைய பொட்டேட்டோ சிப்ஸை வந்து நீங்கள் தயாரிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஒன்ஸ் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா பேக்கேஜிங் மிஷின் ஹெல்ப்போட நீங்கள் வந்து எல்லாமே பேக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த ஒரு ப்ராசஸில் ட்ரையர் மிஷினுக்கு நீங்கள் பே பண்ணுற காஸ்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு சன்னுக்கு கீழே நீங்கள் வந்து எல்லா சிப்ஸையும் வந்து காய வச்சிங்கன்னா கூட ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களுடைய பொட்டேட்டோ சிப்ஸ் பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க, எல்லாமே வந்து ப்ராப்பராக நீங்கள் தயாரிச்சிட்டிங்க, பேக்கேஜில் எல்லாமே பண்ணிட்டீங்க. ஆனால் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான பிஸ்னஸாக இருக்காது, ரெஜிஸ்டர்டு பிஸ்னஸாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எப்படிப்பட்ட லைசன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பொட்டேட்டோ சிப்ஸுங்கிறதுனால, அதாவது பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ஒரு ஃபுட் ஐட்டம். ஸோ அதனால் நீங்கள் வந்து FSSAI லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் பேக் பண்ணி விற்கிறீங்க, இது வந்து ஒரு வெஜிடபிள்லேருந்து வரக்கூடிய பை ப்ராடக்ட். ஸோ அதை நீங்கள் பேக் பண்ணி விற்கிறதுனால GST ரெஜிஸ்ட்ரேஷனும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ட்ரேட் லைசன்ஸ், MSME இல்லைனா SSI ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும், ட்ரேட் மார்க் வாங்கி ஆகணும். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து இதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு கூட நீங்கள் வாங்கி ஆகணும். பொட்டேட்டோ சிப்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, லொக்கேஷன் ப்ராப்பராக சூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து தயாரிச்சிட்டிங்க, பேக்கேஜிங்கும் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த பேக்கிங் வந்து அட்ராக்டிவாக இல்லைன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிராண்ட் நேம் ப்ராப்பராக போய் சேராது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நார்மலான பொட்டேட்டோ சிப்ஸ் கம்பெனி எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேஸ் எடுத்துப்போம். ஒரு ஃப்ளேவருக்கு ஏற்ப பேக்கேஜிங் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அண்ட் டிசைனுமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நேம் முதல் கொண்டு எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கனால மக்களுக்கு இந்த ஒரு பிராண்டு வந்து ரொம்ப ஈஸியாக போய் சேர்ந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பிராண்ட் நேமை வந்து ரொம்ப கேட்சியாக அட்ராக்டிவாக சூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்குமே ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய பொட்டேட்டோ சிப்ஸில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் கொண்டு வாங்க. பேக்கேஜிங் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணுங்கள், அட்ராக்டிவாக பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக மக்களுக்கு உங்களுடைய பிராண்டு போய் சேரும். நிறைய பேர் வந்து என்னடா இது புதுசாக இருக்கே, பொட்டேட்டோ சிப்ஸ் பார்க்க நல்லா இருக்கே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு வாங்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்ததுன்னா எல்லாருக்குமே இந்த ஒரு மார்க்கெட்டிங் வாய் வழியாகவே போகும். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்கும் இல்லை வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ப்ளஸ் உங்களுடைய பேக்கேஜிங் பார்த்து நிறைய பேர் ரொம்ப ஹைஜீனாக இருக்குது, கிளீன்லெஸ்ஸாக இருக்குன்னு வாங்குவாங்க. பேக்கேஜிங் அடுத்த நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு மார்க்கெட்டிங். எல்லாமே வந்து நீங்கள் பக்காவாக பண்ணிட்டீங்க, பேக்கேஜிங்கும் ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணிட்டீங்க. பட் மார்க்கெட்டிங் ப்ராப்பராக இல்லைனா கூட நிறைய பேருக்கு உங்களுடைய பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த பிஸ்னஸ், அதாவது அந்த பிராண்டு வந்து போய் சேராது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து குவாலிட்டியான ப்ராடக்ட் கொண்டு வரது மட்டும் முக்கியம் இல்லை. எந்தெந்த வகையில் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஹோல்சேலரையோ இல்லை ரீட்டெயிலரோ வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். அவங்கக்கிட்ட உங்களுடைய சாம்பிள்ஸ், அதாவது பொட்டேட்டோ சிப்ஸ் சாம்பிள்ஸ் வந்து கொடுத்து டேஸ்ட் பண்ண வைக்கணும். அவங்கள மீட் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸ் பிளானை பற்றி எலாபரேட் பண்ணணும். அண்ட் அக்ரிமெண்ட் மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஸோ உண்மையாகவே அவங்களுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுடைய ஷாப்ஸில் வந்து அவங்க விற்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதன் மூலமா கமிஷன் உங்களுக்கு என்னதான் போனாலும் உங்களுக்கு உண்டான அந்த ஒரு மார்க்கெட்டிங் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களுடைய பிராண்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் வாங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா கூட நீங்கள் யாருக்குமே கமிஷன் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை, எல்லாருமே உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க. அதன் மூலமா நீங்கள் வந்து நிறையவே சம்பாதிக்கலாம்.
மேலும் நீங்கள் மக்களுக்கு வந்து செல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதாவது ரீட்டைல் ஷாப்ஸ் மூலியமாவோ ஹோல்சேலர்ஸ் மூலியமாவோ நீங்கள் சேல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் வந்து மெயின் ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், பஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ஹைவேஸாக இருக்கட்டும், நிறைய மக்கள் வந்து போயிட்டு வர இடம். ஸோ இந்த மாதிரி ஒரு பகுதியில் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணாலும் இல்லை விற்பனை பண்ணாலும், யார் மூலியமாச்சும் நீங்கள் விற்பனை பண்ண வச்சாலும், இதுவுமே ஒரு நல்ல மார்க்கெட்டிங். உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து எல்லாருக்குமே ப்ராப்பராக தெரியப்படுத்துறதுக்கு. அண்ட் இன்னொரு மெயினான ஒரு விஷயம், ஆன்லைனில் செல் பண்ணுறது. ஏன்னா ஆன்லைன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அட்வான்ஸ்டாக நிறைய பேர் ரீச் பண்ணக்கூடிய ரொம்ப ப்ராஃபிட்டபிளான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ உங்களுக்குன்னு வந்து நீங்கள் ஓன் வெப்சைட் ஆரம்பிக்கலாம், ஓன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆரம்பிக்கலாம். அதன் மூலயமா நீங்கள் வந்து அட்ராக்டிவான போஸ்டர்ஸ் இல்லை ஆஃபர்ஸ்லாம் போட்டு மக்களை வந்து கவரலாம். ஸோ இதன் மூலயமா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராப்பராக விற்பனை ஆகும். அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயே நிறைய தேர்ட் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க, அவங்களுடைய டைப் வச்சு கூட நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். மெயினாக ஆன்லைனில் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா ஆஃப்லைனில் பண்ணுறதை விட ரொம்ப அதிகமான பீப்புளுக்கு வந்து ரீச் ஆகும், உங்களுக்குமே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு உண்டான ப்ராஃபிட் பார்த்துடலாம். இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மினிமமாக உங்களுக்கு வந்து 4 லேக்லேருந்து 5 லேக் வரைக்கும் கண்டிப்பாக காசு தேவைப்படும். ஏன்னா சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி நிலம் இருக்குன்னா பரவாயில்ல, நிலம் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு வேறு எக்ஸ்ட்ராவாக காசு ஆகும். அப்படி இல்லைன்னா ரெண்டுக்கு நீங்கள் வந்து எடுத்தால் கூட அதுக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே போக இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அந்த ஒரு மிஷினரிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஹையர் பண்ணுறீங்க ஆட்கள்னா கூட அவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேர்த்து, மேலும் எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து உங்களுக்கு 4 லேக் to 5 லேக் கிட்ட கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஆனால் இதிலேருந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பார்ப்பீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஆரம்பித்த ஸ்டார்டிங்லேயே வந்து 40,000 50,000 வரைக்கும் ப்ராஃபிட் பார்ப்பீங்க. அண்ட் போக போக, அதாவது உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர, நிறைய பேர் வந்து உங்ககிட்ட வந்து டைப் வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துலேயே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ 1 கிலோ பொட்டேட்டோ ஒரு இடத்துலேருந்து வாங்குறீங்க, 15 to 20 ருபீஸ்க்கு வாங்குறீங்க. அண்ட் ஒரு 10 kg பொட்டேட்டோஸ் வந்து 200 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த 10 kg பொட்டேட்டோஸில் இருந்து ஒரு 4 to 5 kg பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நீங்கள் தயாரிப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்து இதை மக்களுக்கு விற்கும் போது கண்டிப்பாக பொட்டேட்டோ சிப்ஸோட ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் விற்கணும், கரெக்டாக? ஸோ 1 கிலோ வந்து 240 to 250 வரைக்கும்னே நீங்கள் வச்சிங்கன்னா கூட நீங்கள் ஏர்ன் பண்ணுற அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறீங்க. அதாவது ஸோ நீங்கள் வந்து 10 கிலோ பொட்டேட்டோஸை 200 ருபீஸ்க்கு தான் வாங்குனீங்க, ஆனால் பொட்டேட்டோ சிப்ஸ் மூலமா நீங்கள் வந்து 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதை விட 4 மடங்கு அதிகமாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய அந்த ஒரு ப்ராஃபிட் மாடலும் இருக்கும். அண்ட் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து வளர வளர உங்களுக்கு உண்டான ப்ராஃபிட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே பல கோடி வரைக்கும் சம்பாதிக்கலாம். அண்ட் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4லேருந்து 5 லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒருத்தருடைய பிஸ்னஸ் பிளான் பொறுத்து. நீங்கள் வந்து குறைந்த முதலீட்டிலேருந்து இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறீங்க, அதாவது 2-3 லட்சம்லேருந்து ஆரம்பிக்க விருப்பப்படுறீங்கன்னா அதற்குண்டான மிஷின்ஸ் மட்டும் வாங்குவீங்க. மற்ற வேலைலாம் வந்து ஒரு மேன் பவர் மூலமா, அதாவது நீங்களே கூட பண்ணலாம், இல்லை 2-3 ஆட்களை வச்சு கூட பண்ணலாம். இதுவே வந்து நீங்கள் மீடியம் ஸ்கேலாக ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 5 லட்சம் வரைக்கும் தேவைப்படும். இதே வந்து லார்ஜ் ஸ்கேலாக ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 5 லட்சம் மேலே 10 லட்சம் வரைக்கும் போகும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மிஷின் வாங்குறதுல மட்டும்தாங்க இருக்குது. மிஷின், இன்க்ரீடியன்ஸ் அண்ட் நீங்கள் வந்து ஹையர் பண்ண ஆளுங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான். ஸோ இது எல்லாமே வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறவங்க, நீங்கள் வந்து ரொம்ப குறைவான முதலீட்டில் கூட இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதாவது ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேக்கெட் மட்டும் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் மினிமமாக ஒரு 10,000 இல்லை 1000 ரூபாயிலிருந்து கூட இந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். இது வந்து முழுக்க உங்களுடைய பிஸ்னஸ் பிளானை பொறுத்து. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து குறைந்த முதலீட்டிலேருந்து ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அதன் மூலிமா வர ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய அந்த ஒரு ஸ்மால் பிஸ்னஸை வந்து மீடியம் ஸ்கேல்லையோ லார்ஜ் ஸ்கேல்லையோ மாற்றலாம். அண்ட் கடைசியான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், உங்ககிட்ட இப்போ காசு இல்லை, கவலைப்படாதீங்க. நம்மளுடைய கவர்மெண்ட்டே லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எய்தர் ஆத்மநிர்பர் பாரத் யோஜனாக்கு கீழே இருக்கிற MSME ஸ்கீம் மூலமா லோன் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸிங் ஸ்கீமான NABRD நபார்ட் மூலமா நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சில சப்சிடிஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து மீடியம் ஸ்கேல்லையும் இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம் லோன் வாங்கி. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ப்ராஃபிட்டபிளான பொட்டேட்டோ சிப்ஸ் பிஸ்னஸை வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கே ஆரம்பிக்கிறது, அண்ட் என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து தேவைப்படும், எப்படிப்பட்ட மிஷினரிஸ்லாம் வந்து நம்ம வாங்கணும், அண்ட் ஒரு மிஷினை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது, எப்படி ஒரு ப்ராப்பரான பொட்டேட்டோ சிப்ஸை வந்து தயாரிக்கிறது, தயாரித்த உடனே
பேக்கிங் வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணுறது, பேக்கிங் பண்ணிட்டக்கப்புறமா எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது, அண்ட் லைசன்ஸ் எப்படி வாங்குறது, கடைசியாக நம்மளுடைய இந்தியாவில் ப்ரொவைட் பண்ணுற லோன்ஸ் அண்ட் சப்சிடிஸ் பற்றி எல்லாமே நாம் வந்து முழுசாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் லிங்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கோம். போயிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஃப்ரீடம் ஆப்பில் கிட்டத்தட்ட 800+ கோர்சஸ் இருக்குது. பர்சனல் ஃபைனான்ஸ், பிஸ்னஸ் மற்றும் ஃபார்மிங். எங்களோட ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் மாடல் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் மாடல் பார்த்தாலே உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி எல்லா கோர்ஸஸுமே படிக்க ஆரம்பிக்கலாம். கடைசியாக இட்ஸ் மீ பால சரஸ்வதி சைனிங் ஆஃப். கெட் வைஸ் பிரேக் ஃப்ரீ.